வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் தாம் கூறியது போலவே தமது சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் நினைத்தது போல நடக்கவில்லை என்ற ஒரு உள்ளூர குறுகுறுப்பு ஸ்ரீலங்காவின் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்துக்கு இருப்பது போலத்தான் தெரிகிறது. அதாவது தாம் வார்த்தை ஜாலங்களால் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நாட்டின் சிஸ்டத்தை தமது 18 மாத கால ஆட்சியாலும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்ற யதார்த்தத்துடன் QR ஆகிய துரித பதிலளிப்பு முறையும் எரிபொருள் விநியோகத்தில் நினைத்தது போல நடக்காமல் சொதப்பி வருவதால் மக்கள் இன்னும் விசனப்படக்கூடாது என்பதற்காக அனுரகுமார திசாநாயக்கா தனது ஒன் மேன் ஆர்மி எனப்படும் தனியே பொறுப்புகளை சுமந்து ஓட்டத்தை ஓடும் ஒரு நகர்வை இன்றைய தனது நாடாளுமன்ற உரையிலும் வெளிப்படுத்தியிருந்தார். அனுர அரசாங்கமும் நாட்டில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களை முறையாக பராமரிக்க தவறிய விடயத்தை ஸ்ரீலங்காவின் எரிசக்தி துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் பகிரங்கப்படுத்திவிட்டதால் இந்த விடயத்தில் இப்போது முன்னே அரசாங்கங்கள் மீதான குற்றச்சாட்டு பட்டியலை அடுக்கி ஒரு பிளேம் அரசியலை செய்வது, அதாவது ஒரு குற்றச்சாட்டு அரசியலை செய்வது ஒரு புறமாகவும், அதேபோல தமது நடுநிலைமை கொள்கை குறித்த பிரசங்கங்களை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு சொல்வது மறுபுறமாகவும் அனுர தரப்பால் முன்னெடுக்கப்படுவது தெரிகிறது. அந்த வகையில் இலங்கையின் எல்லைக்குள் ஈரானிய கடற்படை கப்பல்கள் நுழைவதற்கும் மத்தள விமான நிலையத்தில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்கள் தரை இறங்குவதற்கும் ஒரே நேரத்தில் இந்த 2 தரப்புகளாலும் அனுமதி கோரப்பட்ட போதும் அவை மறுக்கப்பட்டன என்ற செய்தியை இன்று அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் தனது உரையின் போது சொல்லிக் கொண்டார். அமெரிக்காவின் இந்த போர் விமானங்கள் எங்கிருந்து வந்தன, எங்கு சென்றன என்ற விடயங்களை அவர் தனது உரையில் வழங்கிக் கொள்ளவில்லை. எனினும் 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் மத்தள ஏர்போர்ட்டில் தரை இறங்குவதற்கு அனுமதியை கோரின. எனினும் நடுநிலைமை கொள்கையால் தாம் அதனை மறுத்தோம் என அனுரகுமார சொல்கிறார். ஆனால் இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவின் கெலிகள் கொழும்பில் கப்பல்கள் மூலம் தரையிறக்கப்படும் காட்சிகள் எல்லாம் வருகின்றன. எனினும் அனுர நடுநிலைமை குறித்து சொல்லிக் கொள்கின்றார். இன்று அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்த இந்த விடயம், அதாவது அமெரிக்க கலங்களுக்கு வான்கலங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விடயத்திற்கு இனிமேல் ஒருவேளை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனில் இருந்து இல்லையென்றால் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை மையத்தில் இருந்து சில விளக்கங்கள், இல்லையென்றால் அனுர சொன்ன செய்தியின் பின்னணியில் என்ன நடந்தது என்ற விடயங்கள் வெளிவரக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை பாருங்கள், இலங்கையின் கராரான நடுநிலைமை கொள்கையால் அமெரிக்க கோரிக்கையை நிராகரித்தோம், ஈரானிய கோரிக்கையை நிராகரித்தோம் என அனுரகுமார இன்று செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் நேற்று அமெரிக்காவின் சிறப்பு தூதருடன் அனுரகுமார திசாநாயக்கா பேசிய விடயம் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டது போல ஒரு துக்கடா சந்திப்பு தானா, இல்லையென்றால் கொஞ்சூண்டு விடயங்கள் தான் இந்த சந்திப்பில் பேசப்பட்டனவா என்பதில் ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அமெரிக்காவின் சிறப்பு தூதர் கஜபா போர்க்களத்துக்கு எல்லாம் ஏறி பார்வையிட்டிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது, அதாவது அமெரிக்காவின் சிறப்பு தூதரும் இந்திய தூதருமான கோருக்கும் அனுரவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தே கலந்துரையாடப்பட்டதாக அனுரவின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வரத்தானே வேண்டும் என ஒரு பழமொழி உண்டு. அதே போல அமெரிக்காவின் ராஜதந்திரி அனுரகுமார திசாநாயக்காவுடன் நேற்று பேசிய விடயங்களின் உண்மையான உள்ளடக்கம் என்ன என்பது குறித்து சில வேளைகளில் மலிந்தால் சந்தைக்கு வரக்கூடும். அதே போல பென்டகன் சில வேளைகளில் அமெரிக்காவின் 2 போர்க்களங்கள், அதாவது போர் விமானங்கள் ஸ்ரீலங்காவின் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரியதான விடயத்திலும் சில விளக்கங்களை வழங்கக்கூடும். ஆனால் அதற்கு முதல் இப்போது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலைமை அமெரிக்காவின் கப்பல் ஒன்றின் மூலம் ஏற்படக்கூடும். ஏனென்றால் மத்திய கிழக்கு போரில் இணைந்து கொள்வதற்காக தற்போது தென் சீன கடற்பரப்பில் இருந்து 2 பாதுகாப்பு போர்க்கப்பல்களுடன்
31வது மரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் துருப்புக்களில் 2200 பேரை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் ஈரூடக தாக்குதல் களமான USS ட்ரிப்போலி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. இது ஒரு அம்பிபியஸ் தாக்குதல் களம், அதாவது தரையிலும் தாக்குதலை நடத்தும், கடலிலும் தாக்குதலை நடத்தும். இப்போது இந்த களம் சிங்கப்பூரை கடந்து இந்து சமுத்திரத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளும் நிலையில் இந்த கப்பல் ஒருவேளை கொழும்பு துறைமுகத்தில் வசதி வாய்ப்புகளை கோரினால், இல்லையென்றால் 24 மணி நேர நங்கூரமிடலை கோரினால் அதனை எவ்வாறு கையாள்வது என்ற குறுகுறுப்பு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கக்கூடும். ஏனென்றால் 24 மணி நேரத்துக்கு ஒரு போர்க்கப்பல் நங்கூரமிடலை கோருவது அனைத்துலக விதிகளின்படி அனுமதிக்கத்தக்க ஒரு விடயம் என்றாலும் நடுநிலைமை காரணமாக இந்த கடற்கலத்தை எவ்வாறு ஸ்ரீலங்கா தவிர்க்கக்கூடும் என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. இதற்கும் அப்பால் அமெரிக்காவின் இனாங்கள் மற்றும் கெலிகள் உட்பட்ட இலவசங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி விடப்பட்ட நிலையில் இப்போது இந்த தர்ம சங்கடம் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கக்கூடும். ஆகையால் இந்த தர்ம சங்கடமான நிலைமைகளை தவிர்ப்பதற்காக இப்போது அனுகுமார திசாநாயக்க அரசாங்கம் முன்னிய ஆட்சி தரப்புகளின் ஊழல் முறைகேடுகள் குறித்தும், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ ஏர்பஸ் விமான கொள்வனின் போது 60 மில்லியன் இலங்கை ரூபாவை லஞ்சமாக பெற்றார் என்ற ஒரு செய்தி ஊடாகவும், ஆனால் அந்த செய்தியை அனுர தரப்பு வெளியிட்ட உடனேயே அதற்கு மறுப்பு தெரிவித்து மஹிந்தவின் சட்டவாளர்கள் ஒரு பதிலடி அறிக்கையிடலை செய்ததும், அதேபோல தன்னை மிரட்டித்தான் இந்த வாக்குமூலத்தை புலனாய்வாளர்கள் பெற்றார்கள் என்பதை உள்ளே உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் CEO ஆன உயர் அதிகாரி சொன்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆக மொத்தம் முன்னே ஆட்சி தரப்புகள் மீதான பிளேம் கேமை, அதாவது குற்றஞ்சாட்டும் ஆட்டத்தை அனுர தரப்பு முன்னகர்த்த தலைப்படுகின்றது. தாம் ஆட்சியை பிடித்து 18 மாதங்கள் கடந்தும் இந்த குற்றச்சாட்டு பட்டியலை அது முன்னே அரசாங்கங்கள் மீது செய்கின்றது. குறிப்பாக நாட்டின் எரிபொருள் சேமிப்பு திறனை, அதாவது களஞ்சிய திறனை மேம்படுத்த இதுவரை பதவியில் இருந்த எந்த அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை என நேற்று அனுரவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு குற்றச்சாட்டை தொடுத்திருக்கின்றார். அத்துடன் திருமலை எண்ணெய் குதங்களின் வளாகத்தை ஒரு முக்கிய எரிசக்தி மையமாக நாட்டுக்கு மாற்றுவதற்கு தமது அரசாங்கம் தான் இப்போது எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துடனும் இந்தியாவுடனும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சொல்லிக் கொண்டார். அதாவது முந்தைய அரசாங்கங்கள் இவ்வாறான நகர்வழி செய்திருந்தால் நாடு இப்போது இந்த எரிபொருள் நெருக்கடியை சந்தித்திராது என அவர் ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள தலைப்படுகிறார். அதாவது இப்போதைய நிலைமைக்கு தாம் பொறுப்பல்ல, ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களும் பொறுப்பு என்ற இந்த பிளேம் ஆட்டத்தை 18 மாத கால ஆட்சிக்கு பின்னரும் அனுர தரப்பு எதிர்க்கட்சிகள் மீது சுமத்த தலைப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் உள்ள பெரும்பாலான எரிபொருள் விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசைகள் இன்னும் இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய எரிபொருளை சேமித்து வைக்க கடும் இடப்பற்றாக்குறை உள்ளது என்ற விடயத்தை இப்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஒரு பகிரிடும் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அதாவது எரிபொருள் இறக்குமதிக்கு இப்போது சிக்கல் இல்லை, அது டாலரை கொடுத்து எண்ணெய் எல்லாத்தையும் கொள்வனவு செய்து விடுவோம். ஆனால் அவ்வாறாக கொள்வனவு செய்யப்படும் எண்ணெயை இலங்கையில் களஞ்சியப்படுத்த வசதிகள் இல்லையே என்பதுதான் அரசாங்கத்தின் அங்கலாய்ப்பாகவும் இருக்கின்றது. போரின் 20ஆம் நாள் இன்று கடந்த போது அனுரவின் ஒரு வாரத்தில் 2வது முறையாக வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உரை ஊடாக ஏற்கனவே ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை வழங்கி சில விடயங்களை செய்து கொண்டார். அதே வாரத்தில் இன்று நாடாளுமன்றத்திலும் உரையாற்றி சில விடயங்களை செய்து கொண்டாலும் இலங்கை தீவின் உண்மையான நெருக்கடிகள் இன்னமும் தொடர்கின்றன. இந்த குற்றச்சாட்டு பிளேம் ஆட்டங்களால், இல்லைனா நடுநிலைமை சொல்லிக்கொள்ளும் கருத்துக்களால் இவற்றுக்கு தீர்வு இல்லை என்பதுதான் இன்றும் இலங்கை தீவில் பட்டவர்த்தனமாக தெரிந்தது.